ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யார் கூட விளையாட போகிறோம்னு தெரில. பேர் கூட என்னான்னு தெரில. பேர் எம்மா. தடவை எப்படியாவது நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துட்டோம், வாங்க அடிக்க ஆரம்பிக்கலாம். தடவை நம்ம ஏபிடி 6 லெஃப்ட்டில் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட்டில் ஏபிடி 6 அடிக்க போகிறோம், பாருங்கள். அடிச்சிட்டோம். என்னதுங்களா ஃபஸ்ட்டு 6க்கு எப்படி கற்றுறேன், இன்னும் எத்தனை 6 அடிக்க போகிறோம் பாரு பொறுமையா. அதான் ஏபிடி 6 ரைட் அடிக்க போகிறோம். பாப்பா அடிக்கிறோமான்னு 6 அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏபிடி 6 லெஃப்ட் அடிப்போம், மாற்றி மாற்றி அடிப்போம். இந்த தடவை ஃபாஸ்ட்டு போட்டாங்கன்னா நம்ம நேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்போம். எப்படி ஃபாஸ்ட் தான் போட்டு ஆவாங்க. ஆமாம், ஃபாஸ்ட்டு போட்டாங்க, நீ நேராக தான் நம்மளால் அடிக்க முடியும். ஏபிடி 6 நேராக அடிக்க போகிறோம். இந்த தடவையும் நேராக தான் அடிக்க முடியும், ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் போட்டிருக்காங்க. போன தடவை மீடியம் அடித்தனால ஏபிடி அடித்தோம், இந்த தடவை ஃபாஸ்ட் போட்டிருக்கனால நேராக அடிக்கணும். இன்னும் ஒரு 6 அடித்தோம்னா ருத்ராஜ் சிங்கவே ரெக்கார்டவே உடச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உடைப்போம் தான் நினைக்கிறேன். ருத்ராஜ் சிங் ரெக்கார்டவே உடச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 6 பாலுக்கு 6 6 அடிச்சிட்டோம். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுட்பால் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். ரெண்டுமே பிடிக்காதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தடவை நம்ம இந்த சைடு அடித்து பார்ப்போம். என் தங்கச்சி சொல்கிறா 6 அடிச்சிட்டியான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஆமாம் அக்கா, இப்போ எப்படி போடுக்கா? இந்த போட்டு பார்க்குறேன், சொல்லும்போது போடவா? இந்த சொல்லும்போது போட்டுட்டேன். ஓகே, இந்த இடம் 6 அடிச்சிட்டியான். அடுத்த வாரம் சொல்லும்போது 6 அடிக்க மாட்டியாக்கா? அப்படியே போடுங்க. உன்னை நம்பி போடுறேன், பார்க்குறேன். உன்னை நம்பி தான் நான் போடுறேன். 6 அடிச்சிட்டானா அவ்வளோதான். 6 அடிச்சிட்டியான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி நம்ம வந்து தொணத்தோன்னா என் தங்கச்சி பேச கேட்காம நம்ம தான் நீ போடுறோம். எப்படி 6 அடிக்கிறோன்னு மிக்சடு ஆக்குறோன்னு பாருங்க. மிக்சடு ஆக்கிட்டியான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நம்ம பவுல்டு ஆக்கி பார்ப்போம். மிக்சடு ஆயிடுச்சு. இந்த தடவையாவது நம்ம எப்படியாவது பவுல்டு ஆக்கிடுவோம். நம்ம இதையோடு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த மேட்ச்லேயும்.